படம் நல்லா தானே இருக்குது. ரொம்ப ஆனால் வளவலன்னு பேசிகிட்டே இருக்காங்க. அது ஒன்று மட்டும்தான் நல்லா தான் இருக்குது. டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வழக்கமான படங்கள் மாதிரி இருக்கா? வழக்கமான படம்னா இன்னும் கொஞ்சம் அரசியல் அள்ளி தெளிச்சிருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. நல்லா தான் இருக்கும். லீடு பெருசாக கிடையாது ப்ரோ. ஆனால் முடிஞ்சு ஸ்டோரியோட முடியுது. இதுக்கப்புறம் பார்ட் வராது, வேறு பார்ட் வராது. ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. என்னன்னா விஜய் சேதுபதியை வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க படத்தில். ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வெற்றிமாறன் சார் வந்து டிசப்பாயின்மெண்ட்டே வைக்கல. படம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் நான் சொல்லலை, ஏன்னா ஸ்பாய்லர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பாருங்கள். விடுதலை வந்து டிஃப்ரெண்ட். வெற்றிமாறன் அது கம்பேர் பண்ண முடியாது. நம்ம இந்த விடுதலை 1 and 2 வந்து இன்டர்லிங்க் கிடையாது. 2 படமும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டோரி தான். நிறையா கம்யூனிசம் பற்றிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த தொழிலாளர்கள் வந்து முதலாளியை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, முதலாளியால் தொழிலாளர் அப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றிலாம் மெயினாக சொல்கிறாங்க இந்த கதையில். ஸோ போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். விடுதலை 1 இங்கே தான் பார்த்தோம். விடுதலை 2 இப்போ வந்திருக்கோம். படம் 190 ரூபா கொடுத்து 90-80களில் டைம் ட்ராவல் பண்ண அளவுக்கு சூப்பராக இருந்தது. இசைஞானி அவரோட இசை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வெற்றிமாறன் ஒவ்வொரு ஷாட்டையும் அவ்வளோ அழகாக அவ்வளோ எளிமையாக எடுத்திருந்தார். ஒரு ஆழமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு போய் சேரும், மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்திய சினிமாவில் ஒரு புதிய முயற்சி. எந்த இயக்குனருக்கும் வராத ஒரு தைரியம். ஏன்னா மக்களுக்கான அரசியலை பேசுகிற ஒரு படமாக இருக்குது. முதல் பார்ட்டும் ஃபஸ்ட் பார்ட்டும் நல்லா இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குது. படம் பார்க்குறவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குன்னா அடுத்தடுத்து மக்களுக்கான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசுறதுனால அரசு வந்து சீக்கிரமாக சென்சார் கட்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தடுத்து மக்கள் வந்து விரைவாக வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். வரைக்கும் இந்திய சினிமாக்களில் யாருக்குமே வராத ஒரு தைரியம், துணிவு வந்து வெற்றிமாறன் அவர்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று நிகழ்வை ரொம்ப அழகாக கொண்டு போயிருக்கிறாரு. ஆமாம், அவங்க வந்து உண்மை சம்பவம் இல்லைன்னு தான் அவங்க படம் தொடங்கும் போதே போடுறாங்க. ஆனால் நம்ம அதில் நடக்கிற காட்சிகள் செய்தி தொகுப்பில் வச்சு பார்க்குற பொழுது தமிழ்நாட்டில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் கோர்வையாக கோர்த்து அது ஒரு திரைப்படமாக கொடுத்துருக்கிற மாதிரி தோணுது. நல்லாயிருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது ஒரு பக்கம் மட்டுமே பேசாமல் மக்களுடைய இன்னொரு பக்கமும் சமூகத்தில் இருக்கிற இன்னொரு வழியையும் பேசியிருக்கிற ஒரு அந்த விடயம், அதாவது ஒரு எளிய மக்களுக்கான விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக பேசியிருக்கிறாரு வெற்றிமாறன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான விஷயம். என்னென்னா எளிய மக்களுக்கு அதிகாரமற்ற குரலை வந்து பேசியிருக்கிறார். அது ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கப்படுது. அதனால் எல்லோருமே வந்து இந்த திரைப்படத்தை வந்து ரொம்ப விரைவாக பார்க்குறது ரொம்ப நல்லது. அவருக்கான தைரியம் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய சினிமாவை தாண்டி உலக சினிமாவில் பேசப்படுகிற ஒரு திரைப்படமாக விடுதலை 1 Part 2 ரெண்டுமே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு முயற்சி. அது தைரியத்துக்கு நம்ம மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சு நன்றி. அண்ணா வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. வெற்றிமாறன் அண்ணா எப்பவுமே அவர் படம்னாலே தரமாக இருக்குங்கிற நிரூபிச்சிட்டாரு. இந்த தடவை நிரூபிச்சிட்டாரு. இதுலேயும் அந்த 1வது பார்த்துக்கும் 2வது பார்த்துக்கும் தெளிவுரை கொடுத்துருக்காரு பாருங்க. ஐயோ அந்த மாதிரி இருக்கு. வேற மாதிரிண்ணா சும்மா சொல்லக்கூடாதுண்ணா. விஜய் சேதுபதி அண்ணா அவரோட அந்த போர்ஷன் இருக்க கண்ணில் ஒத்துக்கலாம் பாருங்கண்ணா. அந்த மாதிரி இருக்கு. ஒவ்வொரு சூரிய சொல்லணுமே, அவர் ரியல் ஹீரோவாக மாற்றாருண்ணா. ஹீரோ வாழ்றாருண்ணா. அவர் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் பின்னி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பாருங்க, படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இளையராஜா மியூசிக் சூப்பராக இருக்குண்ணா. நல்லா பண்ணியிருக்காரு. தினமும் படம் மிக சரியான ஒரு அரசியல் தத்துவத்தை மிக நேர்த்தியாக வெற்றிமாறன் எடுத்துள்ளார். இந்த படம் வருங்கால இளைஞர்கள் மிக தெளிவாக பார்க்க வேண்டும். இந்த அரசியலை உள்வாங்கி கொண்டு இந்த அரசியலை மேலோங்கி எடுக்க வேண்டும். பொதுவாக பன்னாட்டு நிறுவனங்களுக்கு எதிராகவும் இங்கு இருக்க சாதிய கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வெற்றிமாறன் எடுத்த திரைப்படம் மிக சரியான வழியில் சென்று கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இளைஞர்கள் பெரும் திரளாக இந்த படத்தை பார்த்து இந்த அரசியலை உள்வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லப்போனால் படத்தில் வந்து உண்மை கதைகள் அதிகமாக இருக்குது. யாருக்கும் உள்ள தைரியம் வராது. சில கருத்துலாம் இருக்குது. மக்களோட வழிகளை வந்து எப்படி காட்டணுமோ சரியான முறையில் சரியான பாதையில் வெற்றிமாறன் காட்டியிருக்காரு. இந்த படம் மேலே மேலே வெற்றி பெறும். மற்ற சினிமாவை எடுத்த காட்டிலும் நம்மளுக்கு வர சினிமா வந்து நம்ம மக்களோட வழியை தான் எந்த நேரமும் பேசுது. அதே மக்கள் இந்த படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களோட என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு 2 பக்கமும் நியாயம் இருந்தால் 2 பக்கமும் கருத்து வச்சு 2 பக்கமும் நியாயத்தை கேட்டு பேசணும்னு சொல்கிறாங்க. வெற்றிமாறன் வந்து எடுத்து வச்சுருக்க அனைத்து படியுமே வந்து ஒரு சிகரம் மாதிரி. யாருக்குமே வந்து அந்த தைரியம் வராது. மேலும் மேலும் அடுத்தடுத்த இயக்குனர்கள் வந்து இது போல் உண்மை சம்பவமும் உண்மைக்கு நெருக்கமான படத்தையும் மக்களோட வழிகளையும் எடுத்து சொன்னால் இன்னும் எல்லாருக்கும் புரியும். ஏன்னா வந்து ஒரு திரைப்படம் தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்கும்னு நம்புகிறோம். அதுதான் இப்போ தமிழ் சினிமாவில் நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள், வெற்றிமாறனுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ட்ரெய்லரில் லாஸ்ட்டாக ஒரு சீன் வச்சுருந்தாங்கல்ல, புதுசாக வர்ற நடிகர்கள் வந்து தத்துவங்கள் வந்து மக்களுக்கு உதவாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அது எதுக்காக சொல்கிறாங்க? ஆமாம், தத்துவங்கள் வந்து நம்ம தத்துவங்களாக சொல்லாமல்
மக்களுடைய வழிகளை சொல்கிறது தான் ஒரு அரசியலோ மற்றபடி ஏதோ ஒன்று. அதை வந்து அவரை குறிப்பிட்டு யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. மக்களோட வழியை இப்போ வந்து எப்படி சொல்கிறதுன்னு வச்சுங்க, ஒரு திரைப்படத்தை ரசிக்கிறோன்னா அதை நடிக்கிறாரு, அது கலையை கொண்டு வராரு, அதோட வழியை சொல்கிறாரு. ஆனால் அது உண்மையாக வழிபட்டவங்களுக்கு அந்த வழி அர்த்தம் தெரியும். அதனால் அதான் சொல்கிறேன்னு யாரையும் மீன் பண்ணிலாம் சொல்ல. படம் சூப்பராக இருக்குது, எல்லோரும் போய் பாருங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரம் போய் பாருங்கள், நின்று நிதானமாக பாருங்கள். ஒரு காட்சி கூட விட்டுறாதீங்க. ஏன்னா அவ்வளோ அரசியல் இருக்குது. ஒரு படத்தில் சின்ன இடத்துல அரசியல் இருக்கலாம், ஆனால் ஒரு படமே அரசியல் தான். அது விடுதலை 2 தான். வெற்றிமாறனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. படம் சூப்பராக இருந்துங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். நல்ல படம் தான். பார்ட் 1ஓட பார்ட் 2 நல்லாவே இருக்குது. ரெண்டும் நல்லா கம்பேர் பண்ணி தான் இருக்குது. அது அடுத்தது முடிஞ்சதோட அப்படியே ஸ்டார்டிங்கே எடுத்து வச்சுருக்காங்க. நல்லா தான் இருக்குது படம். வெற்றிமாறனோட வழக்கமான படங்கள் மாதிரி இருக்கா? அதோட நல்லாவே இருக்குது. நல்லாவே இருக்கு படம். சூப்பரான இளையராஜா மியூசிக் பிச்சு பண்ணிட்டாரு. இளையராஜா மியூசிக் மட்டும் படம் பார்க்க வந்திருக்கேன். வேறு லெவல் பண்ணிருக்காரு இளையராஜா மியூசிக். படம் ஃபுல்லாக யாருக்கு லீடு கொடுத்துருக்காங்க? சூரிக்கா, விஜய் சேதுபதி? விஜய் சேதுபதிக்கு தான் படம் ஃபுல்லாகவே. நல்லா இருக்கு. மக்கள் எல்லாரும் வந்து பார்க்கலாம். சார்ந்து அதிகமாக பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. படம் லேக் இல்லாமல் போதா? லாக் கொஞ்சம் கூட லாக் கிடையாது. படம் எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது படம். வெற்றிமாறன் படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு படம். ஒன்றை கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா இருக்கு? படம் நல்லா இருக்குண்ணா. அந்த அளவுக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குது, நான் பார்க்கலாம். பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா இருக்கு? பார்ட் 2 நல்லா தான் இருக்குது. பார்ட் 2 நல்லா இருக்கு. யாரோட நடிப்பு? யாருக்கு லீடு கொடுத்துருக்காங்க? சூர்யா, விஜய் சேதுபதியா? விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தான். மாசா இருக்கு படம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். கொள்கைக்காக போராடுறவங்கள, அந்த சித்தாந்தவாதிகளை காவல்துறை எப்படி கையாளுது, அரசு நிர்வாகம் எப்படி கையாளுங்கிறத வெளிச்சமாக காட்டுற ஒரு முக்கியமான படம். ஒரு மாவோயிசம் மாதிரி தெரிஞ்சாலும் அது மக்களுக்கான போராட்டமாக வாத்தியார் என்ற கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு. ஒரு சரண்டரான ஒரு நடிகரை, சரண்டரான கதாநாயகனை போலீஸ் வந்து கொள்வது, அந்த இதில் போலீஸ் துறையில் உள்ளவங்களுக்கே ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக, நல்ல விதைப்பாக இருக்குது.